நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்பதான் வீடு வீடாவே இருக்கு. நீ எடுத்த முடிவுதாம்மா இந்த சந்தோஷத்துக்கு காரணம். குழந்தைங்களோட சிரிப்பும் விளையாட்டும் நிறைஞ்சிருந்தாதான் இது ஒரு வீடா இருக்கு. இல்லைன்னா கல்லும் சிமெண்ட்டும் வச்சு கட்டின கட்டடமா தான் இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்க நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் அத்தை. புரிஞ்சுக்கிட்டு வரும்போது பாலுவோட மனசுல நான் இல்லவே இல்லை. இல்லம்மா, இந்த உலகத்திலே ஒன்னதான் அவன் அதிகமா நேசிக்கிறான். அது எனக்கு தெரியும். என் புள்ள மனசு. அந்த காலங்கள்லாம் இப்ப வெறும் கனவாதான் இருக்கு. நீ கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிடும். இந்த பசங்க எங்க போயிட்டாங்க? சத்தத்தையே காணோம். அப்போ அம்மோ, அப்போ எங்க இருக்க? இதோ வரேன் பாட்டி. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போறத பார்க்கும்போது பயமா இருக்கு. இவங்க சண்டை அவ்வளவுதான். ஏன் பாட்டி கூப்பிட்டீங்க? நாங்க விளையாடிட்டு இருந்தோம் பாட்டி. ஆஹா, ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயமா? நீயே சொல்லு அப்போ. சொன்னா கிஃப்ட் கிடைக்கும். எனக்கு எங்க யோசிச்சு சொல்லு. அது என்ன விஷயமா இருக்கும்னா? வா நம்ம யோசிக்கலாம் வா. அம்மா கிஃப்ட ரெடி பண்ணி வைங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். வா மூ. என்னம்மா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நாளைக்கு அப்புவோட பர்த்டே. பெருசா இல்லனாலும் நாம செலிப்ரேட் பண்ணலாம். பாயசம் பண்ணிடலாம், நாம நல்லா கொண்டாடலாம். கண்டுபிடிச்சா. என்னது அது? நாளைக்கு எனக்கு பர்த்டே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம். அம்மா, என் கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் லட்டு கொடுக்கணும். சாதா லட்டு இல்ல, நெய் லட்டு கொடுக்கணும். அது போதும். எனக்கும் வேணும். அதுக்கு இன்னொரு பர்த்டே இல்லல? இல்லனாலும் வேணும். செலிப்ரேஷன் முடிஞ்சது நம்ம சினிமாக்கு போலாம். அம்மா, நீங்க அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைங்க. நாளைக்கு எவ்வளவு ஸ்பெஷலான நாள்னு மறந்துட்டியா பாலு? என்னைக்கும் ஒரே மாதிரி தானா? இதுல என்ன ஸ்பெஷல்? ஆனா நாளைக்கு அப்படி இல்ல. நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அது. நம்ம அப்போட பர்த்டே மார்ச் 30. நாம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்ல. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல, அதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல. பாலு, பண்ணணும். நம்ம கூட அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்க நினைக்கணும். செலிப்ரேஷன் பண்ணாதான் அவங்க சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாங்களா? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கோம்னு அவங்க நினைக்கணும். நான் ஒரு பீடியாட்ரிஷியன். சைல்டு சைக்காலஜிலாம் எனக்கும் தெரியும். பாலு, நான் இப்போ முன்னாடியும் பசங்க முன்னாடியும் ஒரு டாக்டரா இல்ல, உன் ஒய்ஃபாவும் குழந்தைங்களுக்கு அம்மாவாவும் தான் பேசுறேன். கொஞ்ச நாளாவே நீ நல்லாவே பேச கத்துக்கிட்ட. நான் என்னோட மனசுல என்ன இருக்குங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். ஆனா பல சமயத்துல நீ அதை கண்டுக்காம போயிடுற. உன் மனசுல நீ எழுதி வச்சுக்க, பாலு ஒரு வஞ்சகன்னு. மத்தவங்க சந்தோஷத்துக்காக தூக்கி விளையாடுற விளையாட்டு பொருள் இல்ல டாக்டர் பாலுகோபாலன். பாலு ப்ளீஸ், நான் இப்போ உன்கிட்ட நம்ம அப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாமான்னு தான் கேட்குறேன். நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்காக. சரி, வேற யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களே போதும். நம்ம சேர்ந்து நிற்கும்போது போட்டோ எடுக்கவும் கூடாது, போஸ்ட் பண்ணவும் கூடாது. சரி. என்னம்மா பாப்பா 2 நாளா படுத்த படுக்கையாவே இருக்கா? எழுந்திருச்சு கூட உட்கார மாட்டேங்கிறாளே. ஜோரா இருக்கலாமா? அதான் நினைக்கிறேன். பயப்படாதீங்க, பாலு அண்ணா கொடுத்த மருந்தை கொடுத்துட்டோம்ல, சரியாயிடும். இந்த சின்ன வயசுல என் பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா. அம்மா, இங்கிருந்து இப்படி பேசிட்டு இருக்காத. ஸ்ரீகுட்டி கேட்டா பயப்படுவா. நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவன் முன்னாடி பேசணுமா? எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியாதுமா. மனசுல பட்டத நான் அப்படியே சொல்லிடுவேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, என்னன்னே புரியல, பயமா இருக்குமா? இன்னும் ஜுரம் அதிகமாயிடும் போல. எனக்கு முடியலம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், என்னால முடியல.
டீச்சர் என்ன அடிக்காதீங்க, எனக்கு உடம்புக்கு முடியல. அம்மா நான் ஸ்கூலுக்கு போகணும். குழந்தை தூக்கத்துல ஏதோ சொல்லிட்டே இருக்காமா. போகணும். இந்த மருந்து எடுத்து கொடுமா. அடிக்காதீங்க ஜுரம் டீச்சர், அதிகமானதுனால அப்படி எனக்கு இருக்கும். உடம்பு முடியல. இப்பதாம்மா கொடுத்தேன். என்ன அடிக்காதீங்க டீச்சர். இவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கடவுளே. கடவுளே, என் பேத்தியோட ஜுரம் குறைஞ்சிடணும். நான் மொட்டையை அடிச்சு உன் சன்னதிக்கு காவடி தூக்கிட்டு வரேன்ப்பா. ஜுரம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குதே. ஈர துணி வைக்கலாமா? ஜுரம் ஜாஸ்தியாகாம பாத்துக்கணும்னு பாலு சார் சொன்னார்ல. மருந்து கொடுத்தும் ஜுரம் குறையலையே. நீ சும்மா டென்ஷன் ஆகாத. ஜுரம் சீக்கிரம் குறைஞ்சிரும். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. அம்மா, நான் சைதாப்பேட்டை மண்ணோட ஆட்டோக்கு கால் பண்ணி பார்க்கவா? ஹாஸ்பிட்டல் போயிடலாம். போயிடலாமா. அம்மாடி தேவிகா, இவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வையுமா. திடீர்னு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா. லைனே போகலமா. நாம பேசாம பாலுவை கூப்பிடலாமா? கூப்பிட்டா காரோட வந்துருவாரு. ஆனா அங்க உமா இருக்காங்களே, வேண்டாமா. குழந்தை இருக்கிற நிலைமையில நம்ம பஸ்ல எல்லாம் போக முடியாது. பாலுவையே கூப்பிடலாம், அதான் நல்லது. வேண்டாமா. உமா எல்லா பிரச்சனையும் மறந்து இப்பதான் வந்திருக்கா. இதுக்கு நடுவுல நம்மளால திரும்ப பிரச்சனை வேண்டாம். அப்ப நீ தினேஷுக்கு போன் பண்ணு. என்னதான் இருந்தாலும் குழந்தையோட அப்பா இல்ல, அவங்கிட்ட வண்டி எடுத்துட்டு வர சொல்லு. கால் பண்ணி பாருமா. எதுக்கும் கால் பண்ணி பாருமா. நீ சீட்டை போடு தினேஷ். போய் எடுத்து பேசு, ஏதாவது ஃபிகரா தான் இருக்கும். அப்படியே பண்ணிட்டாலும் ஃபிகர் இல்ல பிசாசு. என்னடி காலையிலையா? என்னங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் சரியாயிடும் விடு. இது அப்படி இல்ல, ஜுரம் ஜாஸ்தியாக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் ஆள் டாக்டர் இருக்கானே பாலு. அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. தினேஷ் ஆட்டோ எடுத்துட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சீக்கிரமா வாங்க, இல்லன்னா ஒன்னும் ஆகாதடி. நாளைக்கு போலாம். இல்லன்னா உன் ஆளை கூப்பிடு. கஷ்டமான வேலைக்கெல்லாம் நானு, இஷ்டமான வேலைக்கெல்லாம் அவனா? வைடி போன நிமிஷ காலையிலே. அவன் என்னமா சொன்னா? அவருக்கு காலே பண்ணிருக்க கூடாதுமா. நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஜுரம் குறையலன்னா போயிடலாம். அதுவும் சரிதாம்மா. நாளைக்கு காலையிலே இவளை கூட்டிட்டு போயிடலாம். அது சரியா வருமா? மற்றபடி நாம் என்ன செய்ய முடியும்? நீ ஒன்று பண்ணு, இன்னும் கொஞ்சம் மருந்து கொடு. அப்படியும் ஜுரம் குறையலன்னா நாம வேற ஏதாவது பண்ணலாம். என்ன? சொல்லுங்க சார், என்ன வேணும்? நல்ல ஒரு பர்த்டே கேக் வேணும். பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கா? இருக்கு சார். அதுல நல்லா பேரும் எழுதணும். ஹாப்பி பர்த்டே அப்போ. ஓகே சார், அந்த பேரை பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. அப்படியே ஃபோன் நம்பர் எழுதிருங்க. ஓகே சார், நீங்க டாக்டர் பாலகோபால் தானே? ஆமா சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என் தங்கச்சியோட குழந்தை உங்க பேஷண்டா இருந்தா. இது எப்போ வேணும் சார்? ஈவினிங் ஒரு 3 o'clock கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே சார், அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். எவ்வளோ ஆச்சு? இல்லை சார், டெலிவரி கொடுக்கும்போது கொடுங்க. பரவாயில்ல. இந்த ஓகே சரி வர. ஓகே சார். ஹேமா, ஏன் இங்க நிக்கிற? பாலு, பாப்பாக்கு ரொம்ப முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நினைச்சேன். ஒரு ஆட்டோ கூட நிக்கல. நீ வந்து கார்ல ஏறு, நான் கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வா.
பாலு அண்ணா ஆ? பாலு அண்ணா ஸ்ரீகுட்டி எப்படி இருக்கா? டாக்டரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். சீரியஸா இருக்காளா? வா சொல்றேன். நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கான ரிசல்ட் வரணும். நேத்தே ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி காத்துட்டு இருந்தேன், வரவே இல்லை. நான் அப்பவே கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. ஜுரம் வந்ததுமே இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தப்பு செஞ்சுட்டேன் பாலு. தூங்கிட்டு இருக்கா, டயர்டா இருக்கு போல. பிளட் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்துருச்சா டாக்டர்? ஒரு நிமிஷம் வாங்க பாலு. டாக்டர் பாலகோபால், உங்களுக்கு தான் தெரியும்ல, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர லேட் பண்ணிட்டாங்க. இன்ஃபெக்ஷன் தான், ஆனா நிமோனியாவா மாறிடுச்சு. ஆமாம் பாலு, இனிமே அது லங்ஸை பாதிக்காம பார்த்துக்கணும், அவ்வளோதான். டாக்டர் மேக்ஸிமம் கேர் பண்ணுங்க. ஷியோர், என்ன தேவை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ம். பாலு, டாக்டர் என்ன சொன்னாரு? என் குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? பாலு, தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. என் பொண்ணு கொஞ்சம் சீரியஸ் தான். பாட்டி, இந்த பலூனை கொஞ்சம் உடைச்சிடாத. நம்ம டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அம்மா வரட்டும்பா. ச்சே, அம்மா இன்னும் வரலையே. இப்போ வந்துடுவாங்க. நாம இந்த பலூன் எல்லாத்தையும் ஊதி முடிக்கிறதுக்குள்ள அம்மா வந்துடுவாங்க. ஆ, பாட்டிக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ அம்மா வந்துட்டாங்க. ம். வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? பின்ன 2-3 கடைக்கு போயிட்டேன். இவங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி Dress கிடைக்கவே இல்ல. புது ட்ரெஸ் எங்களுக்கா? ஆ, பர்த்டேக்கு நியூ ட்ரெஸ் தானே போடுவாங்க. இந்தா ஆ, இந்தா. ஹை, அட்டகாசமா இருக்கு. அப்புவுக்கும் அம்மாவுக்கும் இது நல்லா சூட் ஆகுது. பிடிச்சிருக்கா? அப்பு, கரெக்டா இருக்குல்ல? அந்த ஷர்ட்டை வச்சு காட்டுப்பா. ஆஹா, அட்டகாசம் போ. ஃபிலிம் ஸ்டார் மாதிரி இருக்க. என் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லியிருக்கலாம்ல. நியூ ட்ரெஸ்லாம் போட்டு கேக்கெல்லாம் வெட்டும் போது அவங்களும் இருந்தால் நல்லா இருக்கும்ல. எப்படி அப்போ கூப்பிடுறது?
அவங்க எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடும்ல. ஸ்கூல் பஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அதனால தானே கூப்பிட வேண்டாம்னு சொன்னோம். இருந்தாலும் நம்ம ஸ்ரீகுட்டியை கூப்பிடலாமா? பிளாக் ஃபாரஸ்ட்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. அவ டிராவல் பண்ணக்கூடாதுப்பா. சரி வாங்க டெக்கரேஷன் பண்ணலாம். நீங்க வரணும் தான் நாங்க வெயிட் பண்ணோம். அம்மாவும் அப்பாவும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணலாம். வா பூனா. செமையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அத்தை வாங்க. எத்தனையோ நாளைக்கு அப்புறம் இப்பதான் இந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. உமா, பாலுவுக்கு ஃபோன் பண்ண. ரொம்ப டயர்டா இருக்க போல, அதான் எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. பாலு எங்க போனாரு? வெளியே தான் நிக்கிறாரு. அக்கா, தினேஷ் அண்ணா கிட்ட சொல்லலாமா? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இனிமே வந்தா கூட பாலுவை பார்த்து சண்டை போடுவாரு. அப்புறம் இருக்கிற நிம்மதியும் கெட்டு போகும். ஸ்ரீகுட்டி, ஸ்ரீகுட்டி என்னாச்சு? என்னாச்சு கண்ணா? இங்க பாரு. நீ போய் பாலுவை கூட்டிட்டு வா. ஸ்ரீகுட்டி, ஐயோ ஸ்ரீகுட்டி. ஏமா, என்னாச்சு? பாலு, என் பொண்ணு. நான் டாக்டர் கூப்பிடுறேன். செல்லம், இங்க பாருமா. என்ன பாரு கண்ணா. கடவுளே, ஸ்ரீகண்டவுளே, என்ன ஆகுது? டாக்டர் அகஸ்டின், நான் பாலுகோபாலன் பேசுறேன். ரொம்ப அர்ஜென்ட். குழந்தைக்கு பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஐயோ கடவுளே, ஓகே டாக்டர். என்ன செய்யறது? ஸ்ரீகுட்டி, கடவுளே, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? டாக்டர், என்னாச்சு பாருங்க. குழந்தைய உடனே ஐசியூக்கு மாத்தணும். ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸ்ரீகுட்டி, அக்கா, அழாதீங்கக்கா. ஸ்ரீகுட்டி, என் குழந்தைக்கு என்ன ஆகுதோ? அக்கா, அழாதீங்க. நம்ம ஸ்ரீகுட்டிக்கு எதுவும் ஆகாது. கடவுளே. கோயில் அப்பு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு இருக்கேம்மா. சாயங்காலம் கோயிலுக்கு போகணும். உங்க 2 பேருக்காக ஒரு சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். பூஜை பண்ணி என்ன ஆக போகுது அத்தை? பாலுக்கு என் மேல உள்ள கோவம் தான் போகவே மாட்டேங்குதே. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அம்மாடி, இனிமே இந்த வீட்ல உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னவன் தான் பாலு. ஆனா கடவுள் இங்கே இருக்கிற மாதிரி பண்ணிட்டார்ல. உண்மைதான். 2 பேரும் தனித்தனி வீட்ல இருந்தீங்க, இப்போ ஒரே வீட்டுக்குள்ள இருக்கீங்க. ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு கூப்பிட்டா வராத கடவுளே கிடையாது. ஏன்னா எல்லா கடவுளும் ஒரு அம்மாவுக்கு புள்ளதானே. நீங்க சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா நானும் வந்து சாமி இல்லங்க. அம்மா, இந்த பொண்ணு நியூ ட்ரெஸ் போட்டு மண்ணில் விளையாடுறா. அப்படியா அம்மு? என்ன திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பா ஏன் இன்னும் வரல? ஆமா, கேக் கட் பண்ண வேண்டிய டைம் தாண்டிடுச்சு. பாட்டி, அப்பா ஏன் வரல சொல்லுங்க. ஆமால, என்னம்மா இன்னும் பாலு வரல? குழந்தையோட பர்த்டேல கண்டிப்பா வந்துருவாரு. ஒருவேளை
கேக் இன்னும் ரெடி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பா வேணும்னு தான் வரல போல. எதுக்கு இப்ப இப்படி சொல்ற? அப்பா இவ்வளவு பிஸியா இருப்பாருன்னு தெரியும்ல. அப்பாக்கு எந்த பிஸியும் இல்ல. அப்பா தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறது இல்லையே, அப்புறம் என்ன பிஸி? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ. அப்பாக்கு அதை தவிர நிறைய வேலை இருக்கு. இத பாருமா, இந்த கால பசங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. நீங்க அப்பாக்கு கால் பண்ணுங்கம்மா, அப்ப தெரிஞ்சிடும்ல அப்பா எப்போ வருவாருன்னு. பாலுக்கு ஃபோன் பண்ணுமா. நான் போய் உங்க ஃபோன் எடுத்துட்டு வரேன். காலை கட் பண்றாரு. அப்பா தான் கட் பண்ணாரு. நான் தான் அப்பயே சொன்னல, அப்பா வேணும்னு நம்மள ஏமாத்துறாரு. அப்பா இப்ப வரமாட்டாரா? கேக் வாங்காம எப்படி செலிப்ரேட் பண்றது? அம்மா, அப்பா கேக் வாங்கிட்டு வருவாரா? எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில இவன் இன்னும் வராம இருக்கானே. வேணும்லாம் பண்ண மாட்டாரு அத்தை. ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கலாம். இப்ப என்ன பண்றது? நானே போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. சரி, போயிட்டு வா. அதுக்குள்ள பாலுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் நல்ல பசங்களா இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்காம இருங்க, புரியுதா? கடவுளே, இவன் அப்படி எங்க தான் போனான்? குழந்தையோட லங்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அடுத்தது லங்ஸால ஆக்சிஜனை ஏத்துக்க முடியல. லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. இது ஹார்ட்டையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கார்டியாக் அரெஸ்ட் வரக்கூட நிறைய சான்சஸ் இருக்கு. சி மிஸ்டர் பாலகோபால், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல. சில பேர் அதை தெய்வம்னு சொல்லுவாங்க. இனி இப்ப அவர் நினைச்சதான் ஏதாவது செய்ய முடியும். கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுக்கு மேல சோதிக்காத. அழாதீங்க அக்கா. பாலு அண்ணா தான் உள்ள இருக்காருல்ல, நீங்க பயப்படாதீங்க. கடவுளே, என்னாச்சு பாலு அண்ணா? பாலு, என்னாச்சு? என் குழந்தை எப்படி இருக்கா? சொல்லுங்க பாலு. சொல்லு பாலு, என் பொண்ணு எப்படி இருக்கா? சொல்லு பாலு, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? சொல்லு. நான் என் பொண்ணு பார்க்கணும். பேசு பாலு, சொல்லு பாலு, என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? டாக்டர், என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவளுக்கு என்னாச்சு? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், டாக்டர், சொல்லு பாலு. அவர் எதுவும் சொல்லாம போறாரு, நீ அதை சொல்லு. என்ன ஆச்சு? மனசு கொஞ்சம் திடமா வச்சுக்க. என்ன?
எதுவா இருந்தாலும் சொல்லு. அப்படி என்னதாச்சும் சொல்லு. சொல்லிட்டு போ பாலு. கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு. கடவுளே, நான் மட்டும் இப்போ உயிரோட இருக்கணும். ஐயோ அக்கா, ஏங்க அக்கா. அக்கா 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 ஹேமா, 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 அக்கா எழுந்துருங்க. ஹேமா கண்ணை தர. ஹேமா, அக்கா எழுந்துருங்க அக்கா. ஹேமா இங்க பாரு. ஹேமா, அக்கா கண்ணை ஹேமா திறந்து எழுந்துரு. பாருங்க. ஹேமா, ஹேமா, ஹேமா இங்க பாரு. எப்போ? எப்படி? அவன் எதுக்காக உன் பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான்? அங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? எனக்கு இந்த தொல்லையே வேணாம் சார். சரி. மாட்டிக்கிட்டது இல்லடா, உன்னை மாட்டி விட்டாங்க, அதான் உண்மை. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும்டா. ரொம்ப கஷ்டம்டா தினேஷ். ஒரு பேட் நியூஸ் இருக்கு. என்னது? ஸ்ரீகுட்டி இறந்துட்டா. எப்படி? ஹாஸ்பிட்டல்ல தான். டேய் தினேஷ், உன் குழந்தைய அவன் தாண்டா கொண்டு இருப்பான், அந்த பாலு. அவனுக்கும் ஹேமாவுக்கும் உள்ள தொடர்புக்கு குழந்தை இடைஞ்சலா இருந்தால, அதான் மாஸ்டர் பிளான் போட்டு அவன் அந்த குழந்தைய கொன்னுட்டான். இனிமே அவங்களுக்கு தொந்தரவு இல்லைல்ல? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து அவன் அங்கேயே தான் இருந்திருக்கான். உன் குழந்தையோட இந்த மரணத்தோட அவளுக்கு உன் மேல எந்த உரிமையும் இல்லாம போச்சு. இப்போ ஒன்னும் தெரியாது பச்சை குழந்தைய கொன்னு போட்டுட்டாங்கல்ல இந்த பாவிங்க. தீபன், அவனால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. செய்ய வேண்டியதை இந்த நேரத்துல நாம தான் செய்யணும். சரி ஆண்டி. அப்பா எப்பவுமே இப்படிதான் ஏமாத்துவாரு, அப்படிதானே அப்போனா? அப்பா இப்போ வந்துடுவாருமா. வேலை விஷயமா எங்கேயாவது போயிருப்பாரு. அப்பா எப்பவுமே பிஸி தான். எங்களை பத்தி யோசிக்க அவருக்கு டைமே இல்ல. நான் அம்மா கிட்ட சொல்லி இன்னொரு முறை கால் பண்ண சொல்றேன், சரியா? அப்பா வரமாட்டாரா அப்போனா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்ன உமா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பசங்க எதிர்பார்த்து ஏமாந்து போறாங்க. என்ன விஷயம்னு தெரியலையே அத்தை. எனக்கு என்னவோ பயமா இருக்கு.
பிள்ளையோட பிறந்த நாளுன்னு அவனுக்கு தெரியும் தானே? இப்ப என்ன பண்றது? இல்லத்த, அவர் வந்தாலும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீ நினைக்கிற மாதிரியே சொல்லாமலே புரிஞ்சுக்கிற டைப் இல்ல பாலு. இல்லத்த, எல்லா விஷயமும் பாலுக்கு தெரியும். இத பார்த்தா அவர் வேணும்னே நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தா நல்லதுதான். பாவம் பிள்ளைங்க ஏங்கி தவிக்குதுங்க. அம்மாடி, பாலு இப்ப வருவான்னு எனக்கு தோணலம்மா. நீ போய் கேக்க கட் பண்ண சொல்லு, இல்லனா குழந்தைங்க வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்பாவை எங்கேயும் போக விட்டுருக்க கூடாது, அப்படிதானேண்ணா? என்ன பாட்டி, அப்பா இன்னும் வரல? அப்பா இப்ப வந்துடுவாருமா. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? பாலு, குழந்தைங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க தெரியுமா? நீங்க எங்க தான் போயிட்டீங்க? பாலு, என்னாச்சு பாலு? ஏன்பா லேட்டா வந்தீங்க? நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? நீங்க வரலன்னதும் நான் ரொம்ப கோவமாயிட்டேன். அப்பு, அப்பா கிட்ட அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வர லேட் ஆனதும் பசங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. அம்மா ஃபோன் இந்தாங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா. அம்மாடி, ஒரு பேட் நியூஸ் இருக்குமா. ஹேமாவோட பொண்ணு ஸ்ரீகுட்டி இறந்துட்டாம்மா. நீ டென்ஷன் ஆகாதம்மா, அந்த குழந்தைக்கு வியாதி இருந்திருக்கு. விதியை நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதான். என்னாச்சுமா? நீங்க 2 பேரும் பாட்டுக்கிட்ட போங்க. போங்க. அப்பதான் கால் பண்ணாரு. ஸ்ரீகுட்டி இறந்துட்டாலாமே. எனக்கு தெரியும், அதான் சொல்லல. விதி ஏன் இப்படி விளையாடுது? பாவம் ஹேமா, அவ குழந்தையும் அவளை விட்டுட்டு போயிட்டா. பாலு, ஸ்ரீகுட்டியை குணப்படுத்துறதுக்கு நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, எனக்கு அது தெரியும். உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சிருக்க. மனசை தேத்திக்க. பாலுக்கு விஷயம் எப்போ தெரியும் அத்தை? ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா தானே இருந்தா, அந்த குழந்தைக்கு போய் திடீர்னு ஹேமா இதை எப்படி தாங்கிக்குவா? தாங்கிதானே ஆகணும் அத்தை. இதை பத்தி குழந்தைங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். பாட்டி, அம்மா இப்ப அவசரமா எங்க போறாங்க? அம்மா எங்க போறாங்க? ஹேமாண்டியோட வீட்டுக்குமா. ஏன் அம்மா எங்களை கூட்டிட்டு போல? ஸ்ரீகுட்டியை கூட்டிட்டு வரதா அம்மா போனாங்களா? பழா போன குடியினால
இந்த குடும்பம் எப்படி ஆயிப்போச்சு பத்தியா? அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சோ? நல்லா தான்ப்பா இருந்துச்சு, திடீர்னு தான். என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இருந்த ஒரு குழந்தையும் போயிடுச்சு, புருஷன் வேற தண்ணி கேஸு. அம்மா, குழந்தை. அதோ வரானே, அவன் தான் குழந்தையோட அப்பா. என்னங்க நம்ம குழந்தை. ஏண்டி என் பொண்ணை கொன்ன? ஒன்ன என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ சந்தோஷத்துக்காக என் பொண்ணை கொண்டுட்டியாடி? அடியே கழுவி, உன் பொண்ணும் அவனோட காதலும் சேர்ந்து என் பொண்ணை கொண்டிருக்காங்க. விட மாட்டேன் இவள. தண்ணி அடிச்சுட்டு வந்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியாடா? எழுந்திருச்சு நிக்க கூட முடியாத என் பொண்ணை போட்டு அடிப்பியா நீ? பின்ன கொஞ்சம் சொல்றியா அவள? என் பொண்ணு நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, இப்ப மட்டும் உரிமை கொண்டாட வந்திருக்க? இத்தனை வருஷத்துல ஒரு பென்சிலாவது வாங்கி கொடுத்துருக்கியாடா அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லிருப்பியா நீ? அடியே கிளவி, நானும் என் பொண்டாட்டி பேசுறப்ப நடுவுல பேசாத நீ. அடியே ஹேமா, உண்மையை சொல்றி, உனக்கு அவனுக்கு நடுவுல என் பொண்ணு தொந்தரவா இருக்கான்னு தானே கொன்னீங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட இரு. இந்த நேரத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என் பொண்ணை எதுவும் பண்ணிராத. இவ கொன்னது என் பொண்ணு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. நேத்து இந்த நேரத்துக்கு என் பேத்தி என் கூட நல்லா தாண்டா இருந்தா. நேத்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு இவ போன் பண்ணாலே, நீ வந்தியாடா? அது சரி, ரொம்ப தூரத்துல இருந்து நான் வந்துதான் என் பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டி போனோம்ல. என் பொண்ணை புதைக்கிறதுக்குள்ள இவளை கொன்னு நான் புதைச்சிடுறேன். என் பொண்ணை அடிக்கிறான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என் பொண்ணை இவனே கொன்னுடுவான் போல இருக்கு. யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விடுறா தினேஷ், விடு. இந்த கவுன்சிலர் கக்கூஸ் கல்லூரிதான் ஆபீஸ்ல. இது கேம் ஓடுயா? கவுன்சிலர் பாருங்க, என் பொண்ணை இவன் கொன்னுடுவான். பிரச்சனை பண்ணாத, இந்த பக்கம் வா. என் பேத்தியை இவனே கொன்னுட்டான், இப்ப என் பொண்ணையும் கொன்னுடுவான் போல இருக்கு. தினேஷ், மரியாதை வெளியே போ. சொல்றல, மத்ததெல்லாம் அப்புறம் மத்த விஷயம் விட மாட்டேன். உன்னை கொல்லாம பொண்ணை முன்னாடி உன்னை போத வேண்டி அம்மாடி. அவளை கொல்லாம விட மாட்டேன். விடுங்க, ஆக வேண்டிய காரியத்தை முண்டி நிக்கிற. அவளை கொல்லாம விட மாட்டேன். ஓ, இவெல்லாம் ஒரு மனுஷன். ஒரு வழியை அனுப்பி வச்சிட்டோம். வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இவெல்லாம் என்ன ஒரு ஜென்மமா? பிரச்சனை பண்றதுக்கே வந்திருக்கான். இனிமே நான் எதுக்காகமா வாழணும்? என் பொண்ணே என்னை விட்டு போயிட்டா. இனி யாருக்காகமா வாழணும்? நீ பார்த்தல்ல. அடி பாருமா, எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சு.
அப்பா, ஸ்ரீகுட்டிக்கு இன்னுமா உடம்பு சரியாகல. அம்மா இதுக்கு அவங்க வீட்டுக்கு திடீர்னு போனாங்க. சொல்லுப்பா, ஸ்ரீகுட்டிக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுப்பா? ஸ்ரீகுட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சாப்பா? நீங்க ஏன்பா வருத்தப்படுறீங்க? சொல்லுங்கப்பா, ஸ்ரீகுட்டிக்கு என்னாச்சு? அது ஸ்ரீகுட்டி கடவுள்கிட்ட போயிட்டா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எப்படிமா இதை நான் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானம்மா ஸ்ரீகுட்டி. ஸ்ரீகுட்டி இனி வரமாட்டாம்மா. அதே ஸ்ரீகுட்டி வரமாட்டா? எங்க கூட விளையாடுறதுக்கு ஹேமா ஆண்டி கூட வரேன்னு சொன்னாலே. ஸ்ரீகுட்டி அனுப்பி வைக்கிறேன்னு ஹேமா ஆண்டி சொன்னாங்களே, அப்புறம் என்ன? இன்னைக்கு என் பர்த்டேக்கு அவளை கண்டிப்பா கூப்பிட்டு இருக்கணும்ப்பா. அவளுக்கு கேக் கொடுத்துருக்கலாம்ல. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஸ்ரீகுட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க எதுக்கு பாட்டி அழுகுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. அம்மு, நீ என் கூட வா, நாம ஒண்ணு பண்ணலாம். வா. குழந்தைங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பதில் இல்லாத கேள்வி வாழ்க்கையில நிறைய இருக்குப்பா. ஹேமா அவ ரொம்பவே கஷ்டப்பட்டாமா. ஸ்ரீகுட்டியை மீட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப பாடுபட்டாமா. இப்படி ஆயிடுச்சேம்மா. அது அந்த குழந்தையோட விதி. விதிக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒண்ணு இல்ல. குடிகாரன், அடிச்சு குடும்பம் பண்ற புருஷன், வாழ்றதுக்கு ஹேமாவுக்கு நம்பிக்கையா இருந்ததே அந்த குழந்தைதான். இதெல்லாம் கர்ம வினன்னு சொல்லுவாங்கப்பா. முன் ஜென்மத்துல அவ என்ன பாவம் பண்ணாலும் கடவுள் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்னு செய்யறாரு. எந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் அவரோட மாஸ்டர் பிரெயினையும் கைராசியும் தாண்டி வேற ஒரு சக்தி இருக்குமா? பாலு, நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வா. உமா அங்க தனியா போயிருக்கா. ஸ்ரீகுட்டியோட சிரிச்ச முகம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குமா? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கம்மா. அப்பா, நீங்க ஸ்ரீகுட்டியை பார்க்க போறீங்களே? இது கேக்குப்பா. ஸ்ரீகுட்டிக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.